நான் லியா. ஏலம் நம்பர் 1. நமது நாட்டில் ஏலக்கடை நடத்துபவர்களை கண்டிருப்பீர்கள். ஈரை பேனாக்கி, பேனை எலியாக்கி, எலியை புலியாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். மேலை நாடுகளில் இதைவிட அதிகம். சாதாரணமாக ஒரு கண்ணாடி பேழையில் அடைக்கப்பட்ட ஒரு பெண்கள் ஆடை காட்சிக்கு முன் வைத்திருப்பார். ஏலக்கம்பெனிக்காரர் சொல்வார், இது உலக பேரழகி கிளியோபாட்ரா அணிந்திருந்த ஆடை. அலெக்சாண்ட்ரியா அரண்மனையை விட்டு வெளியேறும்போது தங்கிப்போன பொருள்களில் இதுவும் ஒன்று. அவரின் மனம் மாறாமல் இது உங்களுக்காக கொண்டு வந்து பல 100 ஆண்டுகள் பழமையான இதை உங்களுக்காக விற்பதற்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம். இதன் ஆரம்ப விலை இது என்று சொல்ல, அங்குள்ள சில பணக்கார கிறுக்கர்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக விலையேற்றி கடைசியில் சில கோடி ரூபாய் கொண்டு நிறுத்தியிருப்பார். பொதுவாக உள்ளாடைகளை சலவை தொழிலாளி தவிர வேறு யாரும் கையால் கூட தொட மாட்டார். அப்படி இருக்க இந்த மனிதர் இவ்வளவு விலை கொடுத்து இதை வாங்கி வரவேற்பறையிலோ அல்லது படுக்கை அறையிலோ மாட்டிக்கொண்டு கிளியோபாட்ரா நம்மோடு இருப்பது போல் ஒரு உணர்வு ஏற்படும் என்று ஏலக்காரர் சொன்னதை நம்பி வாங்கியிருக்கிறார். சாதாரணமாக இவரிடம் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு ஒரு மாத சம்பளத்தில் 2% கூட்டி கேட்டால் கம்பெனி நஷ்டத்தில் ஓடுகிறது. ஆட்கள் வேலையை குறைப்பு செய்வதற்கு ரெடியாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி தப்பிப்பார்கள். ஆனால் இந்த பணம் எங்கிருந்து வருகிறதுன்னு தெரியாது. இதை ஐடி கம்பெனியும் கேட்கப் போவதில்லை, அரசாங்கமும் கேட்பதில்லை. ஏனென்றால் இது இவர்கள் அரசாங்கத்திற்கு கொடுக்கும் நன்கொடையில் ஒரு பகுதி. 2வது ஏலம் இது. ஒரு கண்ணாடி பெட்டியில் ஒரு பழைய காலனி. ஏலக்காரர் சொல்வார், இது உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகை மர்லின் மன்றோ உபயோகித்தது. அதன் தூசு கூட மாறாமல் அப்படியே உங்களிடம் ஏலத்திற்கு வருகிறது. இதன் ஆரம்ப விலை இது. இதை வாங்கி நீங்கள் உங்கள் வரவேற்பறையில் வைத்திருந்தால் அந்த அறையின் மவுசை கூடும் என்று சொல்லுவோம். பொதுவாக நம் ஊரில் ஒரு பழக்கம், காலனியும் செருப்புகளையும் மற்ற விளக்குமாத்தையும் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கணும் என்பார்கள். இந்த கிறுக்கர் அதை வாங்கி கொண்டு போய் கண்ணாடி பேழையில் வைத்து அலங்கார பொருட்களுடன் இதையும் ஒன்று வைத்திருப்பார். 3வதாக இன்னொரு ஏலத்திற்கு வருவது ஒரு பழைய தேய்ந்து போன லிப்டிக். ஏலக்காரர் சொல்வார், இது லேடி டயானா உபயோகப்படுத்தியது. பென்ஸ் காரில் உட்கார்ந்து கொண்டு தனது உடலை ஒப்பனை செய்து கொண்டிருந்த போது கார் ஆக்சிடென்டில் இருந்து போனார். அவர் கையிலிருந்து நழுவிய கைப்பையிலிருந்து சிதறிப்போன பொருள்களில் இதுவும் ஒன்று. லேடி டயானா உதட்டின் ஈரம் மாறாமல் உங்களிடம் வருகிறது. இதை நீங்கள் வாங்கி உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளிலோ மற்ற அலங்கார பொருளிடம் வைத்திருந்தாலே இதன் மோஸ் அதிகமாகும். உங்களுக்கு வானுயர சிகரத்தை காட்டிலும் பெருமை ஏற்படும் என்றார். இந்த பணக்காரர்கள் இதை நம்பி எல்லாத்தையும் வாங்கி கொள்கிறார். இதை பார்க்கும்போது சூர்யா படத்தில் வரும் பாட்டு ஞாபகத்துக்கு
இந்த பணக்கார திமிரை, அதிகார பவரை தூக்கி போட்டு மிதிக்க தோணுது. விரல் மேலே விரல் நடுத்தெருவில் நின்று சொடக்கு போடுதுன்னு நமக்கு எதுக்கு வன்முறை? நாம் காந்தி பிறந்த தேசம். இது இப்படி இருக்க நமது ஒரு பொறுமைப்படுது. இங்கு ஒரு பெண் தன்னிடம் உள்ள பொருள்களை விலைக்கு விற்க முற்படுகிறார்கள். கூட்டம் அலைமோதுகிறது. அந்த பெண் தயாராகிறாள். இப்பொழுது ஏலத்திற்கான மணி அடிக்கப்படுகிறது. கூட்டம் நெருக்கடித்து கொண்டு மேடையை நோக்கி பாய்கிறது. அங்கிருந்து ஒருவர் மெல்ல அந்த கூட்டத்தில் நதுவி தெருவில் இறங்கி நடக்க, பின்னால் இருந்து வந்த ஒருவர் கையை பிடித்து நிறுத்தான். இவ்வளோ கூட்டத்தை கூட்டிவிட்டு நீ மட்டும் நைஸாக எங்கேயோ வெளியே தப்பிச்சு போவ அப்படின்னு கேட்க, அவர் சொன்னார், என் வேலை முடிந்து விட்டது, நான் வீட்டுக்கு போகிறேன். அப்படி என்னதான் அந்த பெண் ஏலம் விட போகிறார் என்று கேட்க, நீங்கள் போய் பாருங்கள், ஏலம் மணி அடித்து விட்டது, அந்த பெண்ணை உங்களிடம் ஏலத்துக்கு என்ன இருக்கிறது என்பதை சொல்வார்கள். அவரும் மெல்ல நகர்ந்து ஒளிபெருக்கி அருகில் நின்று கொண்டு கேட்க ஆரம்பித்தார். அந்த பெண் கீழ்கண்டவாறு ஏலத்தை விட்டு கொண்டிருந்தார். பொதுவாக ஒரு வீட்டின் அறையில் 5 பேர் மத்தியில் ஒரு பெண் இதுபோல நடந்திருந்தால், பிராத்தல் கேஸில் உள்ளே தள்ளி அவள் வெளியே வரும்பொழுது எல்லாவற்றையும் எழுந்து பிராண்டட் ஐட்டமாக வெளியே வரும். கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு காட்சியை சென்சார் போர்டு எப்படி பார்த்து கொண்டிருந்தது என்று தெரியவில்லை. ஒரே இந்தியா, ஒரே கொள்கையில் உள்ள இதுவும் ஒரு தமிழ் தெரியாத மக்கள் தமிழ் போர்டுக்கு அதிகாரிகளாக வருகிறார்கள். தமிழ் பேச தெரிந்தாலும் உள்ளர்த்தம் தெரிவதில்லை. தெரிந்த ஒரு சிலர் கண்ணில் ஏறிடு காதில் ஏறிடு மாடிக்கொண்டே கொரிய மொழி படங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். இவைகளெல்லாம் மாற வேண்டுமென்றால் முதலில் நாம் மாற வேண்டும். நன்றி. இப்போ